ஹலோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக் டெக் தமிழ் சேனல் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கும் அதே காலையில் எடுத்த வீடியோ தான் இப்போ நம்ம ஈவினிங் கண்டினியூ பண்ணுறோம். ஒரு உள்ள மைலேஜ் இல்லைனாவே நம்ம இதை தான் செக் பண்ணோம். அதேமாதிரி இந்த வீடியோவில் வந்து கடைசியாக பாருங்கள், இந்த கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃபுல் ஆகிட்டு இருக்கோம். இப்போ கிளச்சு பிளேட்டை மாற்றினோம்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நார்மல் லெவலுக்கு வரும். இந்த லெவலில் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணுமே ஈஸியாக ஒரு கிளச்சு பிளேட்டு நல்லா போயிருக்கான்றது. ஓகேங்களா? இந்த வீடியோ நிறைய குறைங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். இது நல்ல வீடியோ பார்ப்போம். பாய். ஹலோ ஹாய், நம்ம இப்போ பார்க்க போகிறது அந்த ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே கிளச்சு பிளேட்டு, அது கண்டினியூ அந்த வீடியோ. இப்போ இந்த கேஸ் கார்டெலாம் சொல்லி எடுத்துகிறேன். இப்போ இந்த கஸ்டமர் வந்து பொருள் எல்லாமே அவர் வாங்கி கொடுத்துரு. ஏன்னா கிளச்சு பிளேட் அசம்பிளி பார்த்தா 1600 1700 அந்த ரேஞ்சு வரும் ஒரிஜினலு. அவரு வேறு பிராண்டு வாங்கி தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரே அந்த ஷெல் ஆயில் இந்த ஷெல் ஆயில் அவரே வாங்கி கொடுத்துரு 2040 ப்ளஸ் இந்த பேக்கிங் கிட்டு அவரே வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த எம்கே ரிலேண்ட்டு இந்த கிளச் அசம்பிளி வாங்கி கொடுத்துருக்காரு. இது நம்ம ஃபஸ்ட் டைம் இது போடுறோம். இது எப்படி இருக்குன்னு நமக்கு கரெக்டாக தெரியல இது. ஆனால் இது ஓகே அப்படின்ற இது போடுங்க, ஒன்றும் பிரச்சனை நல்லா தான் இருக்கும் அப்படி கஸ்டமரே சொல்கிறார். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு நம்ம கேரண்டிலாம் எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன்னா கஸ்டமர் வாங்கி கொடுக்கும்போது அவர் சொல்கிறது நம்ம செய்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இது ரேட்டு கொஞ்சம் கம்மி தான். அதோட ஒரு 500 ரூபா கம்மி தான். மேலே ஒரு 500 ரூபா போட்டு ஒரிஜினலாக போடலாம். ஓகே, கஸ்டமர் சொல்கிறது நம்ம கேட்கணும். ஓகே, இப்போ இந்த கிளச் போட்டு நம்ம மாட்டுறோம். இதுவும் அசம்பிளி தான் அப்படியே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? டிட்டோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த பிராண்ட் எப்படி இருக்குன்னு கஸ்டமர் ஓட்டி பார்த்து நம்ம சொன்னது தான். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஓட்டும் போது பிக்கப்லாம் செம்மையாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு பிளேட்டும் புதுசாக போகும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது கொஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் இல்லை 8 மாதம் இல்லை 1 வருஷம் அப்படியே நல்லா இருந்தால் தான் ஓகே இதோட பிராண்ட் நல்லாயிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த பிராண்ட் செக் பண்ணுவோம். ஏன்னா கஸ்டமர் இங்கே இருக்கிறதால தான் நம்மளுக்கு டெய்லியும் பார்க்கலாம் அவர், அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டுமே இந்த பிராண்டு ஓகே வந்தால் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம மாட்ட வேண்டியதான். இப்போ இந்த கிளச் அசம்பிளி நம்ம எதுவும் பண்ணல, அப்படியே கட்டி அப்படியே ஃபிட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எந்த போர்டு லூஸும் எதுவும் பண்ணல, அப்படியே ஷேக் பண்ணி அப்படியே போகிற வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து தரணும் அது. ஓகே, இதுமாதிரி ஷேக் பண்ணி தரணும். இது பேரிங் போடுற இடத்துல இந்த நெட் இருக்குது, நம்ம நெட்டை போடணும். ஓகேங்களா? இது வந்து ஆப்போசிட் நெட்டு. ஓகே, நான் கைட்டு வந்து காமிச்சிருப்பேன். இப்போ நீங்கள் மற்ற வழியில் நீங்கள் ப்ரெஸ் போட்டு மாற்றும் போது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு வாஷர் ஒன்று வரும். நெட்டு வந்து அப்படியே ஆப்போசிட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் டைட் ஆகும் இதுக்கு. ஓகேவா? அதுதான் பண்ணுறோம். இதெல்லாம் ஃபுல் டைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபுல் டைட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லூஸ் இருந்தாலே கண்டிப்பாக இந்த ஆஃப்லைஸ் நாய்ஸு இந்தமாரி பிரச்சனைலாம் வரும். கீர் ஹார்ட் ஆகிடும். ஓகேவா? அதுமாரி வரும். ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. அதேமாதிரி ரோட்டரை பக்காவாக க்ளீன் பண்ணி பக்காவாக போடுங்க. இது தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதெல்லாம் அதுவே அப்படியே இருக்குது பாருங்கள். தெரிஞ்சுங்களேன்? அதில் இதுவும் கரெக்டாக நம்ம க்ளீன் பண்ணோம், அப்படியே விட்டுறக்கூடாது. அதை தச்சு கட்ட மாட்டோங்க. அப்புறம் ஃப்ரெண்டே பக்கத்தில் பிராண்டு மாரி இருப்பாருங்க. ஆனால் ஏன்னா கிளச் அசம்பிளே நிறைய பிராண்டு வருது இப்போ. ஓகேங்களா? ஜீப்பில் ஒரிஜினல் போடுறாங்க, அதர் பிராண்டும் போடுறாங்க. இவர் இந்த பிராண்டு கொடுத்துருக்காரு. நான் இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம் வண்டியிலே போடுறேன். ஓகே, செக் பண்ணி சொல்லிடலாம். போடுற மாதிரியாச்சு. இது நெட்டையும் நம்ம கரெக்டாக டைட் பண்ணோம். இது எப்பவும் நார்மலாக தான் டைட் பண்ணுறது. ஓகேங்களா? டைட் பண்ணால் டைட் தான். டைட் பண்ணும்போது டைட் ஆகும்போது இந்த கிளச்சும் சேர்ந்து சுற்றும். அப்போ தான் ஓகே கரெக்டாக நெட்டு டைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, போட்டாச்சு. இப்போ மேலே கப்பு போட வேண்டியதான். இந்த 3 ஸ்க்ரூவையும் ஃபுல் டைட் பண்ணுவோம். ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்க்ரூ லூஸாக இருந்தால் கூட ஸ்க்ரூ கண்டிஷனாகவே இங்கே போய் மாட்டிக்கும். அந்த பிரச்சனை தான் வரும். ஓகேவா? அதனால் ஸ்க்ரூலாம் கரெக்டாக டைட் பண்ணுவாங்க.
ஃபுல் டைட் பண்ணுங்க. ஃபுல் டைட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கிளச்சுக்கு எவ்வளோ நம்ம மாதிரி தான் இருக்கும், புதுசாக தான் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, கடைசியாக நான் காமிக்கிறேன். கிளச் பிளேட்டு புதுசாக போடும்போது நான் அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கும்போது நெட்டு இழுத்துலாம் போச்சு தெரியுங்களா, பழைய கேபிளில். ஆனால் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? இந்த பட்டனு தெரிஞ்ச மாரி போடுங்க. இந்த பேரிங் இப்படி தான் போடணும். ஓகேவா? ஃபுல் ஸ்பீடு இந்த பக்கம் போயிடலாம், சின்ன இந்த பக்கம் இந்த பக்கம் வரணும். ஓகேவா? இந்த கிக்கரில் இதை கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாஷரு இதை எப்படி பொருளை நீங்கள் எப்படி கேட்டீங்களோ ஒன்றுனா அப்படியே கரெக்டாக மாட்டணும். ஓகேவா? இந்த சின்ன வாஷர் மிஸ் பண்ணால் அதில் ஒரு பிரச்சனை வரும். ஒரு கிக்கர் கரெக்டான சவுண்டு அந்த மாதிரி பிரச்சனை வரும். கம்பெனிக்கார ஒரு பொருளை அங்கே வைக்கிறோன்னா அதை கரெக்டாக அதே பொருளை கரெக்டாக அங்கேயே நம்ம வச்சா கரெக்டாக அந்த பிரச்சனை வராது. எந்த பொருளும் மிஸ் பண்ண மாட்டேங்க. அதேமாதிரி இந்த கிளச் அசம்பிளி இது நம்ம யாருமே இது லோக்கல் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஓன் ப்ராடக்ட்னால் அவங்களுக்கு இது பிராண்டு தான். ஓகேவா? அதேமாதிரி தான் இந்த பிராண்டை ஒரு கஸ்டமர் வாங்கி தராரு. ரேட்டு இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். ரேட்டு இங்கே போட்டிருக்கோம் 1210 ரூபா ரேஞ்ச் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு எதனா வாங்கினா இந்த பார்ட் நம்பர் இதில் இருக்குது பாருங்கள். ஓகேவா? இந்த கம்பெனி பிராண்டு தான். ஓகே, பேக்கிங் கரெக்டாக ஒரு வாட்டி பிடிச்சாவே பேக்கிங் கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். ஒரு வாட்டில் கொஞ்சம் நாள் ஓடிச்சுனா கண்டிப்பாக மாற்றிடணும் பேக்கிங். ஓகேங்க, ஒரு சர்வீஸுக்கும் மாற்றணும். ஒரு சர்வீஸ் இது கைட்டு நம்ம க்ளீன் ரோட்டில் எதனா க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக இதை மாற்றி தான் ஆகணும். ஓகேவா? இப்போ நம்ம கிளச் அசம்பிளி பண்ணிட்டோம். நான் இந்த கிளச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அதுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதில் போல்டு எல்லாமே ஒரே சைஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஓகேவா? ஓகே, எல்லா போல்டும் நம்ம கரெக்டாக ஈவனாக டைப் பண்ணிட்டோம். இப்போ கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தேன், இது கிளச் பேட்டு மாற்றினா மைலேஜ் அதிகமாக உண்டு. கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும். குறைஞ்சபட்சம் இந்த வண்டியில் கிளச் பேட்டு போயிருக்கு, ஒரு 25 வருது அவருக்கு மைலேஜ்னா இன்னும் 15 எக்ஸ்ட்ரா தான் வரும். கண்டிப்பாக 40 வரும். அப்படி தான் கணக்கு பண்ணுறோம். ஓகேங்களா? பிக்கப் மைலேஜ் எல்லாமே பக்காவாக இருக்கும். இனிமேல் வீடியோ எடுக்கும்போது நிறைய பேர் கமெண்ட் சொல்லும்போது இந்த கமெண்ட் இந்த வீடியோவில் சொல்லிட போகிறேன். அதான் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதை கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள். அதே மாதிரி ஒருத்தர் போருக்கு வந்து கோன் செட்டு மாதிரியே டக் டக்குன்னு சவுண்டு வருதுன்றாரு. அது டீ ஸ்டெம்பு செக் பண்ணணும். இல்லைனா ஃப்ரண்ட்டு மட்கார்டு இருக்குல்ல, அதில் போல்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். எதனா ஒரு போல்டு உடஞ்சோ இல்லை த்ரெட் எதனா போயிருந்தால் கூட கண்டிப்பாக அந்த நாய்ஸ் இருக்கும். அதனால் அதையும் பார்த்துங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு இவ்வளோ த்ரெட் இருக்குது பாருங்கள். இதில் ப்ரெஷ் பண்ணி போனால் தான் இந்த நெட்டு இவ்வளோ தூரம் வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்காது. இப்போ பாருங்கள், ஃபுல் த்ரெட் இருக்குது. நம்ம லிவர்லேயும் பார்த்தா கரெக்டாக ப்ளேவும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? 10-20 mm அந்த இவ்வளோ இருக்கணுமோ கரெக்டாக தாங்க இருக்கும். ஓகே, இதுதாங்க ஒரு சின்ன விஷயம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு எப்படின்னா ஒரு மைலேஜ் வரலனாவே நம்ம இதை தான் செக் பண்ணணும். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன். இந்த கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றே நம்ம ப்ரெஷ் பண்ணி போயிருக்க நல்லா இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த வீடியோ நிறைய குறைகள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இதுமாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்களே ஒரு ஐடியா பண்ணலாம். அதான் ஒரு கருத்து. ஓகேங்களா? இது நல்ல வீடியோ பார்ப்போம். பை.